அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய ஒரு வீரிய விதையாக அவர் நம் முன்பாக நிற்கின்றார். தத்துவத்தில் ஐடியாலஜிக்கலி ஒரு சமரசம் இல்லாத ஒரு கொள்கை பிடிப்போடு அவர் இருக்கின்றார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தத்துவமும் இணைந்து தலைவரோடு கைகோர்த்து நிற்கின்றது. ஹிஸ்டரியை நீங்க ஆஸ் இட் இஸ் கொடுங்க இந்த தலைமுறைக்கு, அவங்க அதை சரி பார்த்துக்குவாங்க. அது சரி தவறு என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய nobody has to right to erase the history. எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய யுக புரட்சி என்பது இந்த தலைமுறையை நீங்கள் எப்படி நெறிப்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் தொடங்குகின்றது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இன்றைய தினம் இந்த மாலை இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நான் வந்து கலந்து கொண்டிருக்கும் பொழுது திராவிட கள்ளன் என்கின்ற தலைப்பிலே முழுவதுமாக கேட்க முடியவில்லை என்றாலும் கடைசி இறுதியான நிறைவு வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு சத்தமில்லாமல் ஒரு சமூக மாற்றத்திற்கான விதை இங்கே தூவப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று மகிழ்வோடு இந்த அரங்கிற்குள் அமர்ந்திருந்தேன். இந்த நானும் பேனாவும் என்கின்ற குழந்தைகளுக்கான, அவை குழந்தைகள் என்ற சொல்லை விட நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய குழந்தைகளுக்கான நம்முடைய வரலாற்றை அவர்தம் போக்கிலேயே தெரிந்து கொள்ளுகின்ற, அதிலும் இன்றைய be it a verbal expression or the activity related thing, அந்த வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகம் தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தில் தங்களுடைய உழைப்புக்களை கிட்டத்தட்ட 6 மாதமாக இதற்கான உழைப்பை கொட்டியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நூலின் ஆசிரியர்களான கார்த்திகா, ஆசிரியர்களான ஸ்ரீபிரியா, வர்ஷா, ஜெயபாண்டி, and I'm not sure about all the names of the team members who were up on the stage. I'd like to congratulate each and every one of you. தங்களுடைய உழைப்பை, அது நேரமாகட்டும், கற்பனை திறமாகட்டும், வடிவமைப்பாகட்டும், இதிலே செலுத்தி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்போ இது வந்து குழந்தை இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜான்ரை, சில்ட்ரன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒன்றில் சேர்ற ஒரு வழக்கமான புத்தகம் கிடையாது. உலகெங்கிலும் குழந்தை இலக்கியம் என்றொரு வகைமைப்பாடு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஈசாப் கதைகளிலே இருந்து, பஞ்சதந்திர கதைகளிலே இருந்து, நமக்கு வாய் மொழியாக சொல்லப்பட்ட கதைகள் வரை, நாம் கேட்டு வளர்ந்திருக்கின்ற கதைகள் வரை குழந்தை இலக்கியத்தில் நாம் இதுகாரும் அதனை வகைமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் பெண் அமைப்பினரால் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகம் நானும் பேனாவும் என்பதை அப்படி ஒரு கிளிஷேடு தேய்வழக்கான ஒரு வகைமைக்குள் நீங்கள் பொருத்திவிட முடியாது. அதற்கான மிக அருமையான அடித்தளத்தை நண்பர் எனக்கு முன்பாக பேசியவர் இங்கே பேசியிருந்தார். Why is it very important at this juncture? இந்த புத்தகம் ஏன் இப்பொழுது மிக முக்கியமான புத்தகம், ஏன் அதனை பொதுவான ஒரு குழந்தை இலக்கியத்தில் நான் புகுத்திவிட முடியாது என்றால், முழுக்க முழுக்க 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய அறிவாசான் தந்தை பெரியார், நம்முடைய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 3 பேரும் வகுத்தெடுத்த இந்த மண்ணை ஒரு திராவிடர் களத்திற்குரிய மண்ணாக, அதனை நன்றாக உழுது களர் நிலமாக இருந்ததை வளர் பயிர் நிலமாக மாற்றிய ஆசான்கள் நமக்கு தந்து சென்றிருக்கின்ற விஷயங்களை அந்த தலைமுறையின் அடுத்த நீட்சியாக, அழுத்தப்பட்ட சமுதாயத்தின் செவ்வானம் முத்துவேலர் என்றால், அந்த செவ்வானத்தின் விடிவெள்ளி கலைஞர் என்றால், அதிலே மிக மிக அருமையான நமக்குரிய நம்பிக்கைக்குரிய சூரியனாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இந்த முதலமைச்சருடைய பணிகளை, அந்த சூரியனுடைய கதிர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை எடுத்து கொண்டிருப்பவர் நம்முடைய துணை முதலமைச்சர். இது வெறும் புகழுரையாக மட்டும் அல்லாமல், அந்த புகழுக்கு அவர்கள் உரியவர்கள் என்பதை இந்த மண், இந்த நிலம் எப்படி அனைவருக்கும் அனைத்தும் என்கின்றவற்றிற்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. And those are not just the principles of the French Revolution, fraternity, equality,
and liberty. Usually you associate all those terms with French Revolution, and any student of history always also tend to resonate these three synonyms with French Revolution. But ரொம்ப அழகாக அந்த மூணுலேருந்தும் நமக்குரிய சமூக நீதி, ஜனநாயகத்தன்மை, சுயமரியாதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒருத்தர் அவருடைய நெஞ்சுக்கு நீதியை நீங்கள் வாசித்திருந்தால் அவர் எப்படி பிரெஞ்சு புரட்சி முதற்கொண்டு ரஷ்ய புரட்சி முதற்கொண்டு அதிலே இருந்து அத்தனையும் வாசித்து அந்த சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார் என்பது மிக நன்றாக தெரியும். And my humble request is to read his autobiography. I'm sorry. நெஞ்சுக்கு நீதியை நீங்கள் அது ஒரு போகிற போக்கில் படித்து முடிக்க முடியாத புத்தகம். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 பக்கம் 4 பக்கம் வாசித்தாலும் இப்படி ஒரு மனிதர் தன்னுடைய அத்தனை வேலை சுமைக்கு இடையிலும் இத்தனை உலக இலக்கியங்களை வாசித்திருக்கிறாரா, இத்தனை சரித்திர நிகழ்வுகளை உச்சரித்திருக்கிறாரா, அதில் இருந்துதான் தனக்கான சமூக நீதி பயணத்தை எடுத்திருக்கின்றாரா என்றெல்லாம் வியப்பதற்கான அத்தனை கூறுகளும் இருக்கின்றன. அப்போ அத்தனையும் எடுத்து ஒரு மனிதர் இந்த நிலத்தை வளர் நிலமாக விட்டு சென்றிருக்கின்றார். அதனை மென்மேலும் மெருகூட்டி நமக்கான இனமான உணர்வோடு சுயமரியாதை, அதோடு சேர்ந்து பகுத்தறிவு, இவை மட்டுமல்ல, ஒரு கலைகளோடும் நமக்கான ஒரு பண்பாட்டு பின்னணியோடும் நாம் தமிழர்கள் தமிழச்சிகள் என்கின்ற பெருமையோடு இருக்கின்ற விஷயத்தை முதலமைச்சர் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். இவற்றை ஜென்ரேஷன்ஸ் வருகின்ற போஸ்டரிட்டிக்கு நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? ஏன்னா அது சொல்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எங்கேருந்து ஆரம்பித்தா அதை சொல்ல முடியும்? சினுவா அச்சுபே என்கின்ற எனக்கு மிக பிடித்த ஆப்பிரிக்க எழுத்தாளர் ஒரு முறை சொன்னார், ஆப்பிரிக்க வரலாறுகள் எல்லா வரலாறுகளுமே இதுவரையிலும் காலனைசர்ஸ், நம்மை ஆளுமைக்கு உட்படுத்தியவர்களால் எழுதப்பட்ட வரலாறுகள். அப்போ நம்ம பின்னால் போஸ்ட் கலோனியல், இப்போ நான் எழுதுறது அப்படி தான் ஐ ரைட் அகேன்ஸ்ட் தி கேனனிக்கல் லிட்ரேச்சர். எங்களுடைய வரலாறுகளை, என் கரிசல் காட்டு மொழியை, கரிசல் காட்டில் மொழியோடு அந்த வரலாறுகளை இதுகாரும் வரலாறு என்று நீங்கள் சொல்லி வந்ததற்கு எதிராக நான் முன்னிறுத்துகின்றேன். அதுதான் போஸ்ட் மாடர்ன், போஸ்ட் கலோனியல் ரைட்டிங். அதை ஏன் ஆங்கிலத்தில் எழுதணும்? மொழிபெயர்த்துக்கலாம், ஆங்கிலத்தில் எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. என்னுடைய அந்த கரிசல் காட்டு மொழியோடு அந்த வழக்காடோடு எழுதுவது தான் இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மீ. ஏனென்றால் சிங்கங்கள் தங்கள் வரலாறுகளை சரியாக எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரர்கள் தவறாக எழுதியதே சரித்திரம் என்று தவறாக பதியப்பட்டுவிடும். அது சினுவா அச்சுபே சொன்னார். அந்த வேலையை தான் இந்த பெண் டீம் ரொம்ப அழகா நம்ம எந்த இடத்துலேருந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு செஞ்சுருக்குறாங்க. பொதுவாக குழந்தைகளுக்கான கதைகள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? வாய்மொழி கதைகளில் பொதுவாக சாமி வந்து கண்ணை குத்திடும், சாயந்தர நேரத்தில் இது பண்ணால் அது வரும், அது பண்ணால் இது வரும், நீங்கள் இதை புத்தகத்தை அப்படி வைக்கணும், புத்தகத்தை இப்படி வைக்கணும், இல்லை காலை மேலே தூக்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வாய்மொழி கதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு என்று குழந்தைகள் இலக்கியமாக மிக சமீபத்திய 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரையிலும் வந்த கதைகள் ஒரு பெரும்பகுதி நீதியை சொல்கின்ற கதைகள் தான். ஒரு குழந்தைக்கு கதைனா அதில் நீதி இல்லாமல் இருக்காது. அதையும் அருமையாக ஒரு நாட்டார் வழக்கியல் மரபில் வந்த ஒரு எழுத்தாளர் அதை அருமையாக உடைக்கிறார். அதை நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான சீமோகன்கிற படைப்பாளி அவருடைய பாணியில் சொல்கிறார். புலி வருதுங்கிற கதையை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். புலி வருது என்று ஒரு சிறுவன் கத்திய பொழுது, அந்த புலி வருது என்று அந்த சிறுவன் கத்திய பொழுது இலக்கியம் பிறக்கவில்லை. That is a story which we have grown up listening to it. ஆனால் அந்த கதையில் அந்த சிறுவன் அப்படி கத்திய பொழுது இலக்கியம் பிறக்கவில்லை. மாறாக உண்மையிலேயே புலி ஒரு நாள் வந்த பொழுது, அவன் விளையாட்டுக்கு கத்தி இருந்தாலும் சரி, பொய்யை பல சமயம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது உண்மையாகிவிடும் என்று அந்த புலி வந்த பொழுது மாறாக அங்கு ஒரு நீதிதான் கற்பிக்கப்பட்டது. உண்மையில் இலக்கியம் எப்பொழுது பிறந்தது, எங்கே இருக்கின்றது? புலி வருது என்று அந்த சிறுவன் கத்தினானே,
அந்த கத்தலிலே என்றாவது புலி வரும் என்கின்ற அவனுடைய கற்பனையில் இருக்கின்ற அந்த புலியின் கற்பனையில் இருக்கின்ற அந்த புலியின் வாலிலேதான், அந்த கற்பனை திரளிலேதான் இலக்கியம் ஒளிந்திருந்தது, மண்டியிட்டிருந்தது. நீதி கற்பிக்கப்பட்ட தினத்தில் இலக்கியம் பிறக்கவில்லை. என்றென்றைக்காவது புலி நிச்சயமாக வரும் என்று கற்பனையில் கத்திக்கொண்டிருந்தானே, அவனுடைய மந்திரக்கோளில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த புலியின் வாலிலேதான் இலக்கியம் அமர்ந்திருந்தது. அவன் கத்திய ஒவ்வொரு நாளும் கற்பனை திறனில் இலக்கியம் பிறந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த கதையை ஒரு நீதி கதையாக மாற்றியிருக்கிறார்களே, அங்கே இலக்கியம் சுத்தமாக அதிலே இருந்து ஒதுங்கிவிட்டது. ஆக இங்கு நம் முன்பாக பெண் டீம் எதை எடுத்திருக்கிறாங்க? அது இலக்கியமா, அது நீதி கதையா? முதல்ல இது பொதுமையான குழந்தை வகை இலக்கியத்துக்குள்ளே இது வரல. ஏனென்றால் அந்த பர்பஸ் குழந்தை இலக்கியம்னா இதை சொல்லணும். இப்போ இல்லை, இப்போ நிறைய போஸ்ட் மாடர்ன் ஸ்டோரிஸ் நிறைய வந்திருக்கு, கட்டுடைத்த கதைகள்லாம் வந்திருக்கு. ஆலிஸ் இன் ஒண்டர்லாண்டே வேறு மாதிரி ரீரீடிங் பண்ணுறோம். ஈசாப் ஸ்டோரிஸே நிறைய பண்ணுறோம். நம்ம இந்த குரங்கு கதையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, தொப்பியை கீழே போட்ட கதையை, அதை நம்மளை இப்போ ரீரீட் பண்ணி அதே மாதிரி அந்த தொப்பி விப்பருடைய பையன் செல்கின்றார், அதே மாதிரி தூங்கிடுறாரு, எல்லா குரங்கும் எடுத்து தொப்பி எடுத்து போட்டுக்குதுங்க. அவர் அந்த பையன் அந்த தொப்பியை கீழே போடுறாரு, ஒரு குரங்கு கூட தொப்பியை கீழே போடலை. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு குரங்கு சொல்லிச்சான், உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்காரா, எனக்கும் அப்பா இருக்காரு. அதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மாடர்ன் ஸ்டோரி. எவ்ரி திங் வி டீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் தென் ரீட் இட். அப்போ இன்னைக்கு தேவைக்கு ஏற்ப பொதுவான குழந்தை இலக்கியம் என்கின்ற வகைமைக்குள் இல்லாமல், அதே சமயம் நம்முடைய வரலாறு, மிக குறிப்பாக இந்த மண், இந்த குழந்தை வளர்ந்து ஒரு கல்லூரியிலே சென்று இன்ஜினியராக அல்லது மருத்துவராக சென்று, அதிலும் முதல் தலைமுறை புகுமுக வகுப்பிற்கு வரை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியல் இனத்தவருக்கு புகுமுக வகுப்பிலே இருந்து கல்வியை இலவசமாக்கியவர் தலைவர் கலைஞர். முதல் தலைமுறை பட்டதாரிக்கு காலில் செருப்பில்லாமல் வந்து தன்னுடைய குழந்தையை சேர்த்து விட்டு செல்கிறார்களே, அவர்களுக்கு என்று நுழைவுத் தேர்வு உட்பட, அவர்களுக்கு என்று கட்டண தேர்வு உட்பட அத்தனையிலும் அவர்களுக்கு என்று ஒருபடி மேலே தூக்கிவிட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு காலை உணவு திட்டத்திலே இருந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி இப்படி எல்காட்லேயும் சிப்காட்லேயும் உட்காந்துட்டே பவர் கட் அங்கே ஆகுது, இங்கே இன்னும் இல்லை, ஏன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு இந்த திராவிட ஆட்சியின் அவலங்கள், திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அப்படி சொல்பவர்களே இந்த புத்தகத்தை வாங்கி தான் படிக்க வேண்டும். அவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த இடத்திலே இருந்து எவ்வளவு மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நீதியாக சொல்லாமல், of course we talk about social justice, of course we talk about equality, of course the book always, நீங்கள் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு தான் இருக்குது. நம்முடைய உணவு குறித்து ஒரு மரியாதையோடு காய்கறி காரிடம் கேட்குற ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. அப்போ சுயமரியாதை எல்லாத்தையும் இந்த புக் சொல்லுது, இந்த புத்தகம். ஆனால் அதை அந்த குழந்தைகளுக்கு உரிய மொழியில் சொல்லுகின்றது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு கிராமப்புறத்திலேருந்து வர்ற பெண். என்னுடைய ஊர் மல்லாங்கிணறுன்னு, விருதுநகர் மாவட்டம் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கரிசல் காட்டு கிராமம். முழுவதும் புழுதியும் வெட்கையும் நிரம்பிய அது ஒரு சிறிய கிராமம். அப்போ அந்த கிராமத்திலேருந்து நாங்கள் மதுரைக்கு வர்றப்போ மெயின் ரோடு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக, 20 வருடங்களுக்கு முன்பாக மெயின் ரோடுக்கு வந்து தான் பஸ்ஸு பிடிச்சோ அல்லது திரும்பியோ வர முடியும். நிறைய பெட்டி கடைகள் அங்கே இருக்கும். அந்த பெட்டி கடைகளிலெல்லாம் கண்ணாடி ஜாடிகளில் வகை வகையான தின்பண்டங்கள் இருக்கும். தீம்பண்டம்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் வழக்கில். அந்த தீம்பண்டங்களை பார்த்த எந்த குழந்தையும் அங்கே நிற்காமல் போகிறதே கிடையாது. ஒரு முறை நான் அங்கே எதுக்கோ உட்காந்துட்ருக்கேன், காத்துட்ருக்கிறப்போ ஒரு அம்மாவோட ஒரு சின்ன பாப்பா வருது. அந்த அம்மா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் அங்கே வாங்கிட்டுருக்குறாங்க. இந்த குழந்தை அந்த தீம்பண்டத்தை பார்த்துட்டு, தின்பண்டத்தை ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது வாய் பேசுவது முக்கியமல்ல, அது கண் பேசுவது தான் முக்கியம். இருந்தாலும் அம்மா கவனிக்கலையேன்னு அம்மாட்ட அந்த முந்தானையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு, அந்த இனிப்பை எடுத்து கொடுக்க சொல்லி.
அம்மாக்கள் எல்லா நேரமும் பொறுமையான அம்மாக்களாக இருப்பது கிடையாது, நான் உட்பட. நான் எனக்கு வேணுங்கிறது அதே மாதிரி வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த பாப்பா திரும்ப திரும்ப அதை கேட்குது. உடனே அம்மா ரொம்ப அசிரத்தையாக கொஞ்சம் கோமா கூட வந்து, நீயே எடுத்துக்கோ, உனக்கு வேணா நீயே எடுத்துக்கோ. அது கை கெட்டுற தூரம்தான், இப்படி எட்டிலாம் கிடையாது. அவங்க பார்வைக்கு அந்த குழந்தைக்கு கை கெட்டுற தூரம்தான். அப்பவும் அந்த குழந்தை விடலை. திரும்பவும் அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணுறாரு. அதை பார்த்துட்டே இருக்கிற கடைக்காரர் வந்து கை நிறைய அந்த இனிப்பை அள்ளி, தேன் மிட்டாய் அள்ளி அந்த பாப்பா கையில் கொடுக்குறாரு. வாங்கிட்டு அந்த பாப்பா என்ன சொல்லுது, 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாப்பா சொல்லுது, என் கையை விட அவர் கை ரொம்ப பெருசு, என் கையை விட அவர் கை ரொம்ப பெருசு. அந்த பெரிய உள்ளங்கைகள் தான் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர். அதில் ஒரு சின்ன ஒரு விஷயமா அந்த கையோடு இணைந்து அந்த பெரிய கைகள் கொடுக்கின்ற இந்த குழந்தைக்கு அது தெரியுது. நான் கையில் எடுத்தால் 2 தான் வரும், அம்மா எடுத்து கொடுத்தா இல்லை அவர் எடுத்து கொடுத்தா தான் நிறைய வரும். ஐ வாஸ் அஸ்டவுண்டட் ஆன் தட் ரிமார்க். இது வந்து நான் ஒரு 16 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் நடந்து. என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ அந்த குழந்தைகளுக்கு தெரிகின்றது. இந்த காலத்திலே அம்மாக்கள் வந்து என் பிள்ளை என் பேரன்னு பெருமை அடிச்சுக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. எல்லா குழந்தைகளுமே அவரவர் அளவிலே ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை தர்றீங்க? ஒரு பெரிய உள்ளங்கையாக இந்த சமூகத்திற்கு இத்தனை பேர் கொண்டு சென்று தந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மேடை போட்டு மைக் போட்டு அந்த குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர்கள் மொழியில் ஆக்டிவிட்டி பேஸ்டாக ஒன்னொன்னும் அழகாக இதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த 22nd செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய மொழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரணமான ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்முடைய துணை முதலமைச்சர் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய ஒரு வீரிய விதையாக அவர் நம் முன்பாக நிற்கின்றார். மிக குறிப்பாக தத்துவத்தில் ஐடியாலஜிக்கலி ஒரு சமரசம் இல்லாத ஒரு கொள்கை பிடிப்போடு அவர் இருக்கின்றார். மிக சமீபத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் அண்ணன் ராசா அவர்கள் பேசிய ஒரு பேச்சை நான் கேட்டேன். அவர் அதை அப்போ ரொம்ப தெளிவாக சொன்னார். எத்தனையோ எதிர்க்கட்சிகள் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, எதிர்க்கிறாங்க, நம்முடைய வெஸ்ட் பெங்காலில் எதிர்க்கிறாங்க, இங்கே நம்ம பீகாரில் இருக்காங்க, எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக நிற்கிறார்கள். ஆனால் அங்கெல்லாம் தலைவர்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தத்துவமும் இணைந்து தலைவரோடு கைகோர்த்து நிற்கின்றது. ஆகவேதான் எல்லாரும் சொல்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் எல்லச்சாமியா முதலமைச்சர் இருக்கிறாரு, அவரை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியால வர முடியல. அந்த தத்துவம் மிகப்பெரிய பலம் நமக்கு. இங்கே சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில், அந்த தத்துவத்தை எப்படி முத்தமிழறிஞர் செயலாக மாற்றினார். சின்ன விஷயந்தாங்க, கேஸ் ஸ்டவ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறாங்க இல்லைங்களா, இலவச திட்டம், நீங்கள்லாம் ஃப்ரீ பீஸ் கொடுத்தது நீங்கள் தான், அதை அறிமுகப்படுத்துனீங்க எல்லாமே. ஏன் பணக்கார வீட்டு பெண்மணிகள் மட்டும் 10 நிமிஷத்தில் சமையலை முடிச்சுட்டு வரணும்? என்னுடைய ஒடுக்கப்பட்ட ஏழை தாய்மார்கள் ஏன் கறி அடுப்பில் மண்ணெண் அடுப்பில் வேகணும்னு நினைக்கிறார் தலைவர் கலைஞர். சரி, அவர்களுக்கு நாம் வந்து இலவசமாக அடுப்புகள் வழங்கலாம். இதை கூட நீங்கள் தேர்தலை ஒட்டி நினைக்கலாம், நீங்கள் சொல்லலாம், ஒரு அக்யூசேஷனுக்கு அடுத்தவங்க சொன்னான். அப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க, இந்த கேஸ் ஸ்டவ் கொடுக்குறப்ப 2 பர்னர்கள் இருந்த அடுப்பு என்றால் அதற்கான விலை அதிகமாக வரும். நம்ம இலவசமாக நிறைய எல்லாருக்கும் கொடுக்குறப்ப 1 பர்னர் வச்ச அடுப்புன்னா நிறைய கொடுக்கலாம், விலையும் கம்மியாக வரும். இப்போ தேர்தலை மட்டுமே மனதில் வைத்து அறிவிப்பை வெளியிட்டு தலைவரா என்றால் உடனே சரின்னு இருப்பாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் சொல்கிறாரு, என்ன சார் இது, ஏன் அவங்களுக்கு மட்டும் 1 பர்னர், ஒரு இதில் சோறு ஒரு இதில் குழம்பு வச்சுட்டு உடனே அவங்க காலார அவங்களுடைய இதில் உட்காரணுங்கிறதானே திட்டத்தோட ஒரு அடிப்படை. அதுதானே, அதுக்குத்தானே நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, 2 பர்னர்கள் வைத்த கேஸ் அடுப்பு தான். இப்போ சமூக நீதி என்கின்ற தத்துவத்தை ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செயல் மூலமாக அவருடைய பேனா குனியும் பொழுதெல்லாம் தமிழர்கள் தமிழச்சிகள் தலை நிமிர்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு.
அதை தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அருந்ததியருக்கு 3 அந்த உள் ஒதுக்கீடு கொண்டு வராரு. அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு கிராமத்திலேருந்து அருந்ததியர் அந்த பிரிவை சார்ந்த ஒரு பெண்மணி எழுதுகிறாங்க, நான் இந்த பிரிவில் இருக்கிறேன், எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும், நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். உடனடியாக அந்த கடிதத்திற்கு பதிலாக அவருக்கு பணி நியமன ஆணை செல்கின்றது. இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியோடு நின்று விடவில்லை, அதை உடனடியாக செயலாக மாற்றுவது தான் தத்துவம் என்பது. செயலாக அது ஒரு சட்டமாக மாறும் பொழுதுதான். இப்போ இன்னைக்கு தம்பி வந்து அழகாக இந்த ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இந்த 3ஐயும் சொன்னார். நான் எப்பவுமே நினச்சி பார்ப்பேன், அப்போ வந்து ரோஹன் பிரபு இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹூம்பாங்க ஃப்ரான்ஸ் தேசத்தில். அப்படி இருந்த ஒருத்தர் ரோஹன் பிரபுன்னு ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுக்குறார் எல்லாருக்கும், எல்லா பிரபுக்கள், ஆல் த ஹைஃபைஸ், ஆல் த ஹூஸ் ஹூ ஆஃப் பாரிஸ், அதெல்லாம் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு இளைஞன், அவனை யாருமே அழைக்கவில்லை, ஆனால் அவன் எல்லார்கிட்டையும் போய் ரொம்ப துடிப்பாக பேசிகிட்டு இருக்காப்புல. இப்போ ரோஹன் பிரபு வந்து இந்த யார் இந்த இளைஞன், அனைவரிடமும் சென்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசி கொண்டிருக்கிறானே, இவனுக்கு யாருன்னே நமக்கு அறிமுகம் இல்லையே, அழைப்பும் இல்லையே. யூ நோ வெரி வெல் தட் விதவுட் ப்ராப்பர் இன்விடேஷன் சச் பார்ட்டிஸ் நோபடி வுட் கேட் கிராஷ் அண்ட் வி வில் ஆல்சோ ஹெசிடேட். அவர் அப்படி யோசிப்பதை பார்த்தவுடன் அந்த இளைஞன் தானாகவே முன்வைந்து, எனக்கு உங்களைப் போல உங்களுக்கு பெயருக்கு பின்னால் இருக்கின்ற பட்டங்களோ, தந்தையின் பெயரோடு ஈட்டி இருக்கின்ற பட்டங்களோ, அல்லது உங்கள் முன்னோர்களால் தரப்பட்ட பட்டங்களோ என்னிடத்திலே கிடையாது. ஆனால் இவற்றையெல்லாம் நான் என்னுடைய எழுத்தினாலும் கடுமையான உழைப்பினாலும் செயல்பாட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என் பெயர் வால்டேர். அது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டு கழித்து தஞ்சாவூரில் ஒரு கிராமத்திலேருந்து ஒரு குரல் வருது. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தேன், சாதாரண ஒரு இசை குடும்பத்தில் வளர்ந்தேன், பெரிதான எந்த ஒரு கல்வி புன்புலமோ அல்ல பெரிய பணமோ அதிகாரமோ கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் ஜமீன்தார்களும் மிட்டாதாரர்களும் அடிபணிந்து நிற்க வேண்டிய சட்டங்களை இயற்றுகின்ற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு பெருமை. அந்த அதிகாரமான இடத்திலே நான் இருக்கிறேன் என்பதால் எனக்கு பெருமை அல்ல. நான் போட்ட அந்த கையெழுத்து என்பது உழைப்பவர்களை உயர்த்தி அவர்களிடமிருந்து நிலங்களை எல்லாம் பறித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் போடப்பட்ட கையெழுத்து என்பதால் எனக்கு அதிலே பெருமை என்கின்றார். அந்த குரல் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய குரல். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது, இந்த தமிழ்நாட்டை ஒரு புதிய உலகமாக மாற்ற வேண்டும் என்கின்ற கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் என்னுடைய பின்னால் வராதீர்கள், அல்லது எனக்கு முன்னாலும் வேக வேகமாக இலக்கை அடைய வேண்டும் என்று ஓடாதீர்கள், என்னோடு இணைந்து வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்தே அந்த கனவை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு ஒரு குரல். அது நம்முடைய முதலமைச்சருடைய குரல். இப்போ நீங்கள் 3 பேரையும் வச்சு பாருங்க, வால்டேர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், நம்முடைய முதலமைச்சர், 3 பேருடைய குரல்களும் ஒரே நேர்கோட்டில் ஒரே தத்துவத்திற்காக ஒரே விஷயத்திற்காக இணைந்த குரல்கள். இதைத்தான் நம்ம இந்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். இதில் நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்துன்னா என்னன்னே தெரியாமல், இப்போ தேசிய கீதம் இதெல்லாம் புரிதல் இல்லாமல், ஆனால் அதற்கான முக்கியத்துவத்தோடு நம்ம அடிப்படையிலேயே குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்றோம். ஒரு எல்கேஜி யூகேஜி வர்றப்ப தான் அதில் இருக்கிற அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இதெல்லாம் வழங்கும். ஆனால் இவங்க அதில் தமிழ்தாய் வாழ்த்துங்கிறத அவங்களுக்குரிய ஒரு லாங்குவேஜில் வித்தியாசமாக எப்படி அதற்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், எதற்காக தமிழ்தாய் வாழ்த்து, இது எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி பேஸ்டாக சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தைகளை இப்போ வந்து ஒரு பெற்றோர்களாக இருப்பது எவ்வளவு கடினமான ஒரு விஷயமோ அதுபோல் தாங்க குழந்தைகளாக இருப்பதும் கடினமான விஷயம். குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம்லாம் இப்போ பேசுகிறோம் நம்ம. நானே கெரியர் உமன் தான். ஸோ குவாலிட்டி டைம் என்னோட குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட இருந்துட்டா அவங்கள நல்லா வளர்க்குறேன் நானாக நினச்சிக்கிறேன். ஆனால் அது அப்படி இல்லை. குழந்தைகள் தனக்காக இருக்கின்ற பெற்றோரை விட தங்களோடு இருக்கின்ற பெற்றோர்களைத்தான் ஒருபடி அதிகமாக நேசிப்பார்கள். ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். அப்போது தான், அதனால தான் நம்ம கதை சொல்லல் வழக்கத்தை வச்சுருக்குறோம், தாலாட்டு பாட்டை வச்சுருக்குறோம், ஆக்டிவிட்டி பேஸ்டாக வச்சுருக்குறோம். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னே நீங்கள் சொல்ல முடியாது. நான் உதாரணத்துக்கு என்னோட பேர்த்திட்ட
என்னோட பொண்ணு வந்து அப்போது நாமக்கல்லில் இருக்கிறப்ப வேனில் போயிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு, ட்ரினிட்டி ஸ்கூலில் படிக்கிறப்போ வேனில் தான். ஏன்னா இவங்க இப்போ காரில் போகிறாங்க ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும். வேனில் போயிட்டு வருவாங்கன்னு ஏதோ பேச்சு வாக்கில் சொல்கிறப்ப உடனே அந்த பொண்ணு பேத்தி என்கிட்ட கேட்குது, அப்போ நீங்கள் ஏழையாக இருந்தீங்களா? இப்போ நான் காரில் போகிறேன், அப்போ அம்மா வந்து நீங்கள் இதில் ஏற்றி விட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஏழையாக இருந்தீங்களா? இது ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் ஸ்டன். இது யார் எப்படி வந்து சொன்னால், எந்த இடத்துல வருது? ஏழை பணக்காரங்கன்னா காரில் போவாங்க, ஏழை பிள்ளைங்கன்னா ஓரளவு இதுன்னா அவங்க வேனில் போவாங்க. அவங்க ப்ளே ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரில்லியன்ட் ஸ்மார்ட்னஸ் இப்போ எல்லார்ட்டையும் இருக்கிறப்ப இந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஏன்னா இது வெறும் உங்கள் ஒரு கேளிக்கைக்கான ஒரு புத்தகமோ அல்லது மித்ஸ் புராணங்கள் என்று சொல்லப்படுகின்றவற்றை அப்படி கண்மூடித்தனமாக சொல்லுகின்ற புத்தகமோ இல்லாமல், அதில் அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு தான் ஒவ்வொன்றா நான் வர்றப்போ பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் ஐ திங்க் யூ வில் ஆல்சோ என்ஜாய். அந்த கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போலாம் ரைட்டு, அது மாதிரி ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அந்த இலச்சினை இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ஈஸியாக இம்ப்ரிண்ட் ஆகும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய இலச்சினை இது. அந்த தமிழ்நாட்டில் முதலாக செங்கோட்டையில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞருங்கிறத அந்த இலச்சினையை வச்சு சொல்லலாம். ஸோ அது அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் செம்மொழி வேர்ட் சர்ச், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா சுடோக்கு, பசில் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு போகிற போக்கில் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயந்தான். அதுலேயே தமிழ்ங்கிற வார்த்தை இப்போ இது போகிற வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ் தான். இட்ஸ் நாட் சேஸ்ட் பியூர் தமிழ். அவங்க தங்கிலீஷில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இலக்கு என்பது இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நம்முடைய இந்த மண் சார்ந்த வரலாறை எத்தனை விதமான ஒரு போராட்டங்களுக்கு பின்பாக இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்பதை ஒரு பெரிய ஹெவி டோசேஜாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அது வெரி ஸ்மார்ட் இனஃப். ஒரு நம்ம ஜேம்ஸ்னு ஒரு பையன் இருக்காப்புல, இங்கிலாந்தில் இருக்க ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஷாபியாக தான் வருவார். சட்டை பட்டன் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டார், தலை ஒழுங்காக சீவி இருக்க மாட்டார், அண்ட் பர்சனல் கிளீனஸும் பெருசாக இருக்காது. அண்ட் ஆல் தி ஸ்கூல்ஸ் இன்சிஸ்ட் தட் யூ ஹாவ் டு பி வெரி க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். அதுதான் முதல் பாடம் நம்ம சொல்லி தருவாங்க உங்களுக்கு. ஜான், ஐம் சாரி. அப்போது ஒரு நாள் பல தடவை அவங்க டீச்சர் அவரை கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ரொம்ப பொறுக்கவே முடியல, இவ்வளோ சொல்லியாச்சு. ஜான், கேன் யூ ஜஸ்ட் ஷோ மீ any other hand which is as equally dirty as your right hand அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனில் வலது கையை மாதிரி அழுக்காக இருக்கிற ஏதாவது ஒரு கையை அந்த பள்ளிக்கூடத்தில் காமிக்க முடியுமான்னு அவன் கொஞ்சமும் தாமதிக்காமல், மேடம் என்னோட இடது கை இருக்குது. அந்த ஜேம்ஸ் தான் நம்முடைய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த ஜான் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிக்ஷனரியை கம்பைல் பண்ண ஜான் வெப்ஸ்டர். அந்த நேரத்தில் டீச்சர் அவரை கோவப்பட்டு உட்கார வச்சு அதட்டி எல்லாம் பண்ணி, இந்த மாதிரி அடாதுடியான பதிலெலாம் சொல்லாத, நீ உருப்படவே மாட்டான்னு சொல்லியிருந்தா அவர் அப்படி வந்திருக்க மாட்டார். பட் த டீச்சர் வாஸ் ஆக்சுவலி dumbstruck and she appreciated the brilliant wit with which the boy retorted and encouraged him. அதுதான் அவ்வளோ பெரிய ஆளாக வர முடிஞ்சுது. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம இந்த விஷயங்களை கொடுக்குற விஷயம், அது அந்த போகிற வழி என்பது மிக முக்கியமானதுங்கிறத உணர்ந்து இந்த காலத்தின் தேவைக்காக, ஏன்னா இப்போ நீங்கள் மிகப்பெரிய முக்கியமான எதிரி நம்ம கண் முன்னால் இருக்காங்க. மதத்தின் பெயரால், அது ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், எல்லா வகையிலையுமே ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் மேலானவர்கள், நீங்கள் தான் கீழானவர்கள், இந்த உணவை சாப்பிடணும், இந்த உடை அணியணும், இந்த கட்டம் வரைக்கும் வந்தாச்சு. அப்போ இந்த தலைமுறையை நாம் மிக மிக முக்கியமாக சித்தாந்த எதிரி. இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஒரு பக்கம் அரசியல் நெருக்கடி, மறுபுறம் நிதி நெருக்கடி, மறுபுறம் சித்தாந்த நெருக்கடி, மூன்றையும் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார். அதனால தான் மிகப்பெரிய படைக்கலனாக, ஒரு அரணாக நம்முடைய துணை முதலமைச்சர் அடுத்த கட்டத்துக்கு அவர் அதை எடுத்துகிட்டு போகிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் நாம் தலை நிமிர்ந்து, கலைஞர் ஒரு தடவை கேட்டான், ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப்?
மானமிகு சுயமரியாதைக்காரன் அப்படின்னு சொன்னார். இப்போ மானமிகு சுயமரியாதைக்கார குடிமக்களை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்று அடிப்படையிலேயே இந்த விஷயங்கள் கொண்டு சென்று சேர வேண்டும். ஆஸ் அ பியூட்டிஃபுல், ஒரு நல்லா ருசிச்சு சாப்பிட்ற ஒரு தீம்பண்டம் போல போனால் தான் நல்லது. யூ கான் ஜஸ்ட் கிவ் தம் லெக்சர்ஸ், யூ கான் ஜஸ்ட் ஆஸ்க் தம் டு ரீட் பேஜஸ் அண்ட் பேஜஸ் ஆஃப் புக்ஸ். ஸோ ஒரு புத்தகம் ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும். அந்த புத்தகத்துக்குள்ளே போகிறப்பவே அவங்கள அதை இன்வால்வ் பண்ணணும். அதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த புத்தகம் என்னுடைய வேண்டுகோள் என்பது இது அந்த தமிழ்நாட்டு பாடநூல் திட்டத்திலே ஒரு அங்கமாக இது வைக்கப்படும் என்றால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா இப்போ I'm in the standing committee, member of the standing committee for education, women development, sports and youth affairs. இப்போ எஜுகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சியில் என்சிஆர்டியில் எத்தனையோ சாப்டர்ஸ் எடுத்துட்டாங்க. திப்பு சுல்தானை பற்றி கிடையாது உங்களுக்கு. சில போர்ஷன்ஸ் வந்து இந்த மொகல் எம்பையர் பற்றி எடுத்துட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஆஸ் இட் இஸ் கொடுங்க இந்த தலைமுறைக்கு. அவங்க அதை சரி பார்த்துக்குவாங்க. அது சரி தவறு என்பதை அவர்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டுமே ஒழிய நோபடி ஹேஸ் த ரைட் டு erase the history. அதுதான் நடக்குது. இவங்க காவிமயமாக்குறதுக்காக எந்தெந்த வழிகளிலெல்லாம் போக முடியுமோ அதில் முதல் முக்கியமாக எஜுகேஷனில் அவங்க கை வச்சுருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை தான் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். ஸோ நாம் மிக சுதாரித்து கொண்டு அதனையே நம்முடைய ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் இது அனைத்து குழந்தைகளையும் சென்று சேர்கின்ற ஒரு இடத்துல இருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் ஒரு முறை இந்த குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். I would like to just conclude with a Russian poem, I think. This is just a rough translation of that poem. இந்த கை ஒரு நெம்புகோலை ஏந்தும் பொழுது வலிமை கொள்ளும். இந்த கை ஒரு பிச்சைக்காரரையோ அல்லது ஒரு வேசியையோ விரட்டும் பொழுது நாணம் கொள்ளும். இந்த கை ஒரு ஆப்பிளை எவ்வளவு அற்புதமாக ஏந்துகின்றது. உள்ளங்கையில் நீர் ஊற்றி பாருங்கள், உலகையே தலைகீழாக பார்க்கலாம். ஆகவே இந்த கையை கரைபடியாமல் வைத்திருங்கள். இன்றைய தேதிக்கு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் குழந்தைகள்தான். அவர்களை சென்றடைய வேண்டும் என்ற அருமையான முயற்சியோடு எழுதுகின்ற கைகளின் அந்த அன்பான பலத்தோடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.